எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் எபிசோடுங்க. நார்மலா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எபிசோட்ல பாண்டுகளை பத்தி பார்த்திருந்தோம், ரீட்டுகளை பத்தி பார்த்திருந்தோம், ஈவன் பிக்ஸ்டு டெபாசிட்டுகள், P2P இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் எபிசோட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு அங்கம் தான். நம்ம இந்த வீடியோவில் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆர்ஜினை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா வல்லுனர். அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கொஞ்சம் பணத்தை போட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பொதுவாக ஊரில் இருக்கிறவங்க பணத்தை தான் ஒட்டுக்கா வாங்கி ஒட்டுக்கா ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு ஒட்டுக்கமாக பெரிய ப்ராஃபிட்டாக பண்ணோம்னா வர லாபத்தில் நம்மளும் கொஞ்சம் எடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம், இப்படி ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். இது தப்புன்னு இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, மக்கள்கிட்டலாம் பணத்தை வாங்கி ஒட்டுக்கா போட்டுட்டு வர லாபத்தில் அவருக்கு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பான தொழில் இல்லை, இது பண்ணலாம். ஆனால் ஆஸ் பர் தி ஆர்பிஐ நாம்ஸ் ஆகட்டும், செபி நாம்ஸ் ஆகட்டும், மக்கள்கிட்ட இருந்து டைரெக்டாக யாரும் பணத்தை வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னா நீங்கள் ஒரு பேங்காக இருக்கணும், இல்லை செபியில் ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ண என்பிஎஃப்சியாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. இப்போ நான் தொழில் இதுதான் என் தொழில்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன தொழில்? மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், வர ரிட்டர்னில் மக்களுக்கு கொஞ்சம் லாபத்தை கொடுக்க போகிறேன், நான் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இதுதான் தொழில் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் இது நேராக போய் செபிகிட்ட சொல்கிறேன். இந்த செபி என்ன பண்ணுது, அப்படியா ஒரு தனிப்பட்ட ஆளெல்லாம் நம்பி பணத்தை கொடுக்குறதுக்கு அலோவ் பண்ண முடியாதுப்பா, நீ ஸ்பான்சராக இருந்துக்க, ஆனால் உன்னை நம்பி அவர் தான் நம்ம ஸ்பான்சர் அப்படின்றோம். உன்னை ஒருத்தர் நம்பி எப்படி நான் பணம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை உனக்கு வாங்கி கொடுக்கறது, நீ போய் முதல்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பி அப்படின்றோம் செபி. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நேராக அந்த ஸ்பான்சர் போய் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிடுறாரு, அதில் ஒரு 10 ட்ரஸ்டையும் போட்டுடுறாரு. இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் தான் பணம் வாங்கணும் அவங்க செபி ரூல்ஸ் படி. இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் பணம் வாங்குறோம் இல்லையா, இந்த ட்ரஸ்ட்டை பணத்தை வாங்கி டேரெக்டாக இவங்க ட்ரஸ்ட்லேருந்து அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதுதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு கீழே நிறைய ஃபண்ட் மேனேஜர்கள் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய நாலேஜ் உள்ள ஆட்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அக்காமடேட் பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உட்காந்து அவங்களாம் நல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் நாலேஜான ஆளுகள் இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜரும் உட்காந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ பணத்தை இந்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து வாங்குற பணத்தெல்லாம் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்த டெபிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டெபிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. உதாரணத்துக்கு பவர் ஃபண்ட் ஒருத்தர் பேர் வச்சாருன்னா அதில் பவர் கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு 40 ஃபண்டுகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டாக்குகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார். அப்போது ஸ்பான்சரு அப்புறம் அவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குறாரு. அதில் ஒரு 10 ட்ரஸ்டி, அந்த ட்ரஸ்ட்டில் தான் பணம் போகுது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு யாருக்கு பணம் கொடுக்குது, அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு பணம் கொடுக்குது. இந்த அசட் மேனேஜ் கம்பெனி என்ன பண்ணுது, அவங்களுக்கு கீழே ஒரு ஃபண்ட் மேனேஜர்களை உட்கார வச்சு அந்த ஃபண்ட் மேனேஜர்களுக்கு அந்த பணத்தை பாஸ் பண்ணுது. இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாங்க, அந்த ஃபண்டை ஸ்டாக் மார்க்கெட்லயோ டெபிட் ஃபண்டுகள்லயோ இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதான் மியூச்சுவல் ஃபண்டோடைய சைக்கிள். ஓகே, இந்த மியூச்சுவல் ஃபண்டை நார்மலா நம்ம growth டிவிடெண்ட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். நம்ம growth டிவிடெண்ட் ஃபண்ட், growth ஃபண்டு டிவிடெண்ட் ஃபண்டு அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய லாபத்தை மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டாக நான் வெளியே வாங்குறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுறேன், வர லாபத்தை நான் மாதம் மாதம் வாங்கினேன்னா அது டிவிடெண்ட்டு. அப்படி இல்லாமல் அது வரக்கூடிய அந்த வட்டி, அந்த வரக்கூடிய அந்த ரெவன்யூவையும் அது கூடயே அந்த அசல் கூடயே சேர்த்து ஒரு குறிப்பிட்ட 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ ஒட்டுக்கா வாங்கினேன்னா அது growth வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, டிவிடெண்ட் அப்படிங்கிறது மாதம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மாதம் மாதம் அதுலேருந்து ரிட்டர்ன் எடுத்துடுறீங்க. இப்படி போனீங்கன்னா அது டிவிடெண்ட் ஃபண்டுன்னு பேர். அப்படி மாதம் மாதம் வட்டி எடுக்காம வரக்கூடிய வட்டி எல்லாத்தையும் ஒட்டுக்கா மறுபடியும் அசல் கூடயே போட்டு அதை ஒட்டுக்கா 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் growthன்னு பேர். growth டிவிடெண்ட்டுக்கா மாதம் மாதம் தேவை இருந்தால் மட்டும் டிவிடெண்ட்ல கை வைக்கணும், அப்படி இல்லைன்னா growth ஃபண்டே சிறந்தது. சரி, அதை விட்டுருவோம். நம்ம இங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா, இந்த எஸ்ஐபினா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன அப்படிங்கிறது குழப்பம். சரி, இப்போ 2 பேர் வச்சுப்போம். நம்ம ஒரு நல்ல பணக்காரன்,
ஓகே, நல்ல வசதி வாய்த்த ஒரு பணக்காரன் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இப்போ இவருக்கு பணம் சம்பாதிக்கிறது ஏம் இல்லை, இவர்கிட்ட பணம் இருக்கு, இத வளர்க்கறதா ஏம். இவர் பணத்தை சேர்த்துறது அப்படிங்கிறது தேவையில்லை. இவர் நாலு பணம் இருக்கு, இப்ப இந்த பணத்துல இருந்து இவருக்கு ஒரு வருமானம் வேணும். ஓகே, இவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, இவர்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு. ஓகே, ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது ஒரு ரிச் ஃபேமிலின்னு வச்சுக்கோமே, அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது ஒரு ரிச் ஃபேமிலி. ஓகே, அப்போ இந்த நபர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இப்ப இந்த 10 கோடி ரூபாயிலிருந்து அவர் வருமானம் எதிர்பார்ப்பார். இது ஒரு புவர் ஃபேமிலி அல்லது லோயர் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோ, நம்மள மாதிரி லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இவர்கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்காது. இப்ப இவர் 10 கோடி ரூபாயை உருவாக்கணும். இவர் இந்த 10 கோடி ரூபாயை உருவாக்கணும். ஓகே, 10 கோடி ரூபாயை உருவாக்கணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அந்த அப்பர் மிடில் கிளாஸ் ரிச் கை கிட்ட 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அந்த பணத்துக்கு அந்த பணத்தை வச்சு ஒரு மாசம் மாசம் அதுல இருந்து வருமானத்தை கொண்டு வரணும். இந்த சாதாரண புவர் மேன் கிட்ட அந்த லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிட்டையோ பணம் இல்லை. இவங்க அந்த 10 கோடி ரூபாய் உருவாக்கு, 10 கோடி ரூபாய் சேர்த்தன். ஓகே, இதுதான் அடிப்படை வித்தியாசம் ரெண்டு பேருக்கு. இப்ப இவருக்கு உண்டான மியூச்சுவல் ஃபண்ட் வகை தான் இந்த WSP, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு வகையாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு பேர். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு பேர். இப்போது நான் ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கேன், எனக்கு ஒரு பெரிய தொகை என் கையில் இருக்காது. நான் சிறுக சிறுக சேர்த்து ஒரு பெரிய தொகையை உருவாக்கணும்னா, நான் சிறுக சிறுக சேர்த்து ஒரு பெரிய தொகையை உருவாக்கணும்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் மாதம் 1000 ரூபா 2000 ரூபான்னு போட்டு 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 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேர்த்து 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அது ஒரு பெரிய தொகையை நான் வெளியே எடுக்கிறேன். இப்படி மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் தொகைகளாக போட்டு போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அது ஒரு பெரிய தொகையை வளர்க்குறது சிப்புன்னு சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் மாதம் மாதம் 1000 இல்லை 2000 என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 5 வருஷம் கழிச்சோ ஒரு 10 வருஷம் கழிச்சோ அது ஒரு மிகப்பெரிய ஃபண்டா எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதே எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு மாசம் மாசம் வருமானம் வரும் அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதை லம்சம் பண்ணுவேன், ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணுவேன். பண்ணிட்டு மாசம் மாசம் அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வாங்குவேன். இது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், SWP, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஓகே, யாருக்கானது எந்த பிளான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, இங்க அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் நல்லதா இல்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நல்லதா அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்கள்ல யூடியூப்களில் பார்ப்போம். அது நல்லதுன்னு இது பேர் பேசுவோம், இது நல்லதுன்னு சில பேர் பேசுவோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத பொறுத்து எது நல்லது அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். எங்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பணம் இருக்கு, அதுல இருந்து நான் ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கிறேன்னா நீங்க WSP போங்க. இல்ல நான் என்னுடைய ஒரு 10 கோடி ரூபாய் உருவாக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, என்கிட்ட அந்த பணம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நாளைக்கு என்கிட்ட அந்த பணம் எனக்கு வரணும், நான் அப்படி ஒரு பணத்தை நான் உருவாக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அங்கே SIP போங்க. மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு அதே ஒரு 10 கோடி ரூபாயா 20 கோடி ரூபாயா கொஞ்சம் குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு மாற்றி அதுக்கப்புறம் அதில் WSP நம்ம போகலாம். அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் SWP போகலாம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் போகலாம். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால நான் SWP போகக்கூடாதா, வித்ட்ராவல் பிளான் போகக்கூடாதா, நான் சிப்பியே தான் போட்டு வாங்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அது நீங்கள் 10 லட்சம் இருந்தால் 10 லட்சத்தையும் கூட நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் போட்டு நீங்கள் கொண்டு போகலாம். உங்களோட தேவை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். எங்களோட தொகை இருக்கு, அந்த தொகையிலிருந்து ஒரு மாசம் மாசம் நான் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்க SWP போங்க. இல்ல நான் ஒரு மிகப்பெரிய தொகை எங்க கையில் இல்லை, என்னால மாசம் மாசம் 1000 2000 சேமிக்க முடியும், அதுதான் என்னுடைய வருமானத்துக்கு வந்தது, அது அவ்வளவுதான் என்னுடைய சேலரி அப்படின்னு சொன்னா SIP போங்க. ஓகே, அது என்ன, அது உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், அது நீங்க தான் முடிவெடுக்கணும். ஓகே, இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் இங்க கதையே இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பெஸ்ட். ஓகே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று பெஸ்ட் எனக்கு. ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள போவோம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்லை, பட் முக்கியமான சில ஃபண்டுகளோட பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். மெயினா எடுத்துட்டீங்கன்னா 3 வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மெயினான ஃபண்ட்ஸ். ஒன்று ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்,
இன்னொன்னு டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னொன்னு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது போகவும் நிறைய வகையான ஃபண்டுகள் மார்க்கெட்ல இருக்கு. பட் இந்தியாவில் இதுதான் முக்கியமான 3 வகையான ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது என்னங்கிறது நம்ம பேசுவோம். இது போக நீங்க இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஈவன் கமாடிட்டி ஃபண்ட்ஸ் இருக்கு, மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கள் ரொம்ப முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாங்க, நீங்க கொடுத்தீங்க இல்லையா அந்த பணத்தை முழுவதுமா ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டியில கம்பெனியோட ஸ்டாக்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேர். இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய வகையான ஃபண்டுகள் இருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்ட் இது என்ன, மிகப்பெரிய கம்பெனிகளை மட்டும் இன்வெஸ்ட் பண்றது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மிட் கேப் ஃபண்ட்ஸு. இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு கீழேயே லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்ட்ஸு, அப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு, ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முக்கியமாக 2 விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, ஈவன் மல்டி கேப் ஃபண்டு. லார்ஜ் கேப் ஃபண்டுனா மிகப்பெரிய நிறுவனங்கள், மிட் கேப்னா உங்களுக்கு தெரியும், ஸ்மால் கேப்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் குழப்பி போட்டோம்னா லார்ஜ் கேப்ல 4 ஸ்டாக், மிட் கேப்ல 2 ஸ்டாக் எல்லாம் போட்டோம்னா அது மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அப்புறம் டாப் 50 கம்பெனிகளில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு. டாப் 50 கம்பெனிகள்லையும் கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு. இது எல்லாமே ஈக்விட்டி ஃபண்டுக்கு கீழே வரும், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழே வரும். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய லாபத்துக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டு 1 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்திருக்குன்னா 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதுக்கு லார்ஜ் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் நீங்க கட்டணும். அது இப்போ 12%. லார்ஜ் டேம்னே சொல்லிட்டு பாருங்க, லாங் டேம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். அது 12%. ஓகே, லார்ஜ் கேப்னு சொல்லிட்டேன். லாங் டேம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷம் கழிச்சு அதில் ஒரு குறிப்பிட்ட லாபத்தை எடுக்கிறீங்க, க்ளோஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லாபம் எடுக்கிறீங்க. 1 வருஷத்துக்கு மேல 2 வருஷம் கழிச்சோ, 4 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய லாபத்துக்கு 12% கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும், லாங் டேம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை போட்டுட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 7-8 மாசத்துலயே ஒரு லாபத்தோடு அதை வெளியெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வரும். அது ஒரு 20%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் ஃப்ரீ கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரே ஒரு குறிப்பிட்ட வகை ஃபண்டுகளை மட்டும் தான் டாக்ஸ் கிடையாது. அதையே ELSS சொல்லுவாங்க, அதாவது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்னு பேரு. அதுக்கு மட்டும்தான் அண்டர் 80C செக்ஷன் கீழே டாக்ஸ் கிடையாது. மற்ற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுகளுக்குமே டாக்ஸ் இருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ, 5 வருஷம் கழிச்சோ ஒரு குறிப்பிட்ட லாபத்தோடு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா லார்ஜ் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். லாங் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். அது 12.5%. அதுவே நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அது ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்குள்ள போகும். அது 20%. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா இதான் கான்செப்ட். அந்த ஃபண்ட் மேனேஜர் யாரும் நம்ம பேசிட்டோம். அந்த ஃபண்ட் மேனேஜர் உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்துல ஈக்விட்டி சார்ந்த ஸ்டாக்குகளில் இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தை எடுக்கிறது. லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப்பு, இந்த மாதிரியான ஃபண்டுகளை வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பியூர் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது பியூர் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு லாபத்தை எடுத்து அது ஒரு சதவீதத்தை உங்களுக்கு வருமானமா கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நீங்க டைரக்டா ஸ்டாக் வாங்குறதுக்கு பொதுவா
இந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட மூலியமா அந்த ஸ்டாக்கை வாங்குறீங்க. இதுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இடைப்பட்ட தரகரா நம்மளுக்கு செயல்படும். ஓகே, இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபேமஸான அல்லது கொஞ்சம் பாப்புலரான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத லைட்டா நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம். நார்மலா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆயிரக்கணக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, சரிங்களா? பட் நான் இப்போ கொஞ்சம் ஃபேமஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களை மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்பிஐயோடைய ஸ்மால் கேப் ஃபண்ட். ஓகே, எஸ்பிஐயோடைய ஸ்மால் கேப் ஃபண்டு. முதல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றீங்கன்னா என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்றீங்கன்னா என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். முதல்ல அதை பேசிடுவோம் நம்ம. ஓகே, அப்பதான் நான் சொல்றது கொஞ்சம் புரியும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் செலக்ட் பண்ணும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ஒரு ஏஜென்ட்டோ உங்ககிட்ட வரும்போது கையில் ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ் ரவுண்ட் பண்ணி இங்க ஒரு கையெழுத்து போடுங்க, அப்புறம் சைட்ல இப்படி ஒரு கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்து வாங்குவாங்க. அதுக்கு பேர் ஆஃபர் டாக்குமெண்ட்னு பேர். ஓகே, அதுல அந்த அந்த குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்டை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. தயவு செஞ்சு அவங்க திருப்ப அந்த ரவுண்ட் பண்ண இடத்துல மட்டும் அப்படியே கையெழுத்து மட்டும் போட்டு அப்படியே போகாதீங்க. அது ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஓகே, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அதோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கணும். நிறைய இடங்கள்ல புதுசா வந்த ஃபண்டு இது அருமையா பர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லுவாங்க. அது சில நேரங்கள் சில பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா அது ரிஸ்க் அதிகம். முதல்ல ஒரு புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்திருக்கு, அது இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதை விட்டுருங்க. ஹிஸ்டாரிக்கலா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஃபண்டுகளை செலக்ட் பண்ணி போட்டோம்னாலே போதுமானது. இந்த புதுசா வர்ற ஃபண்டுகள் சில நேரங்களில் பண்ணலாம், சில நேரங்களில் பண்ணாமே போகலாம். முதல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷம் இருக்கக்கூடிய ஃபண்டா பார்த்து ஹிஸ்டாரிக்கலா அது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்ல ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற அந்த ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்றாங்கிறத பாருங்க. யார் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நபர் அவங்க பேர் எல்லாமே அந்த ஃபார்ம்லயே இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன ஃபண்ட் மேனேஜ் பண்ணியிருக்காங்க, எந்த கம்பெனி நம்பிக்கையான கம்பெனியா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணக்கூடியது, யார் அந்த ஃபண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய நபர் அல்லது அந்த கம்பெனி அப்படிங்கிறத பாருங்க. ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். அந்த ஃபண்ட் மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனமோ அல்லது கம்பெனியோ நம்பிக்கையான நிறுவனமா கம்பெனியா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான 2 விஷயத்த பார்க்கணும். ஒன்னு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இன்னொன்னு எக்ஸிட் லோடு. ஓகே, எக்ஸிட் லோடு அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எக்ஸிட் லோடு அப்படின்னு சொன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறீங்கல்ல, அந்த குறிப்பிட்ட காலம் முடியாம இடையிலேயே பாதியில் ஏதோ தேவைக்காக அந்த பணத்தை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு தான் எடுக்க முடியும். அதான் எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸிட் லோடு 1%, 1/2% சொல்லுவாங்க. அப்படி நீங்க எடுக்கும் பொழுது அந்த அமௌண்ட் இப்போ நீங்க லோன் வாங்கினீங்கன்னா இடையில போய் பாதியில் பணத்தை திருப்பி கட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3% கொடுத்து கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாதியில் பணத்தை வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸிட் லோடு இருக்கும். நார்மலா இண்டெக்ஸ் ஃபண்டுகளுக்கு எக்ஸிட் லோடு இருக்காது, மற்ற எல்லா ஃபண்டுகளுக்குமே எக்ஸிட் லோடு இருக்கும். இந்த எக்ஸிட் லோடு ரொம்ப கம்மியா இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி ஒரு செயின் ஒன்று சொன்ன தெரியுமா, ஸ்பான்சரு, அப்புறம் ட்ரஸ்டீஸ், அதுக்கப்புறம் அசெட் மேனேஜ் கம்பெனி, அதை பார்க்கறதுக்கு 10 பேர், அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரு, இவங்கெல்லாம் சும்மா உட்காந்து உங்க ஃபண்டை மேனேஜ் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் செலவாகும். அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் யாருக்கு எதுல இருந்து கொடுப்பா, நம்ம போற பணத்துல இருந்து தான் கொடுப்பாங்க. இதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உங்களுடைய ஃபண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த கம்பெனிக்கு போகும். இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த கம்பெனி எடுத்துக்கும். அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பார்க்கணும். எக்ஸிட் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடெல்லாம் இல்லாம இருந்தாலும் ரொம்ப நல்லது. எக்ஸிட் லோடு ரொம்ப கம்மியா இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கணும், ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். இதை விட முக்கியமா ஏயுஎம் பார்க்கணும். ஏயுஎம்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்ட் குறிப்பிட்ட ஃபண்ட்ல மொத்தமா எவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்றது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட்னா அதுல மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு. ஃபண்ட் அதிகமா இருக்கணும், ஏயுஎம் அதிகமா இருக்கணும். குறைஞ்சது 3000 கோடி 4000 கோடி இருக்கிற மேல ஏதாச்சும் பாருங்க. ஓகே, ஃபண்ட் அதிகமா இருந்தா தான் சிரமமான நேரங்கள்ல அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபார்ம் பண்ணி அதை காப்பாற்ற முடியும். ஃபண்ட் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஃபண்டுகளை பணம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை காப்பாற்றுற சிரமமா இருக்கும் அவங்களுக்கு.
ஸோ ஏயுஎம் இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு சரியா. இதெல்லாம் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கணும். இதெல்லாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஃபண்ட் பேசிட்டு இருந்தோமே, எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது. ஓகே, இப்போ அந்த ஃபண்டை எடுத்துட்டீங்கன்னா, இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டை எடுத்துட்டீங்கன்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் 5%, அதாவது சாரி ஒரு 5 இயர்ஸோடைய 5 வருஷத்தோடைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு பார்த்துட்டோம்னா இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட இது கிட்டத்தட்ட ஒரு 18% 21% இருக்கு. இது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஓகே, இது ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதை எப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம 25ஆம் தேதி ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடுராத்திரி 1:15 மணிக்கு 1:15 இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த டைம்ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ். நீங்க இன்னொரு 2 வருஷம் கழிச்சு நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம், இல்லை ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்கலாம். பட் நான் இப்போ ஷேர் பண்ணக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாக்களை தான் நான் ஷேர் பண்றேன். ஓகே, நீங்க 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது அதோட அப்பத்தோட ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு கடந்த 5 வருஷத்துல இதோடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 18% இருக்கு. இதோடைய ஏயுஎம் இதுல மொத்தமா எவ்வளவு பணம் மேனேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னா 22,500 கோடி. இதுவுமே ஆகஸ்ட் 25ஆம் தேதி நைட் 1:30 மணிக்கு இருக்கக்கூடிய அளவு. இப்போ இன்னொரு 1 மாசம் கழிச்சு கூட இது அதிகமாகலாம் இல்ல கம்மியும் ஆகலாம். ஓகே, இது இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அப்போ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது ஒரு முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட், இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டோம்னா 18 to 21% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஏயுஎம் வந்து 22,500 கோடி ரூபாய் இதுல மெயின்டைன் பண்றாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 22,500 கோடி ரூபாய். சரி, இதே மாதிரி வேற முக்கியமான சில ஃபண்டுகளையும் பேசிடுவோம். ஆக்சஸோடைய ப்ளூ சிப் ஃபண்டு, ஆக்சஸோடைய ப்ளூ சிப் ஃபண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய ஒரு ஃபண்டு. இதோடைய ஒரு 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 13% இருந்து ஒரு 14% அந்த அளவில் இருக்கு. நார்மலா இப்ப பேசுறது எல்லாமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கள்ல பேசுறோம். முதல்ல ஸ்மால் கேப் ஃபண்ட் நம்ம அப்ளை பேசுறது, எஸ்பியோட ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸ்மால் கேப் ஃபண்டுகள்ல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், ஏன்னா கம்பெனிகள் சின்ன கம்பெனிகள். பட் ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹை குவாலிட்டி ஃபண்டுகளை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகும் அந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுகளை பொறுத்தாட்டிலும். ஸோ ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு நோட்டபிளான ஒரு ஃபண்டு தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்யூனிட்டியில. இது போக மிட் கேப் ஃபண்டுகளை எடுத்துட்டீங்கன்னா HDFCயோட மிட் கேப் ஃபண்டு ஒரு அருமையான ஒரு ஃபண்டு. HDFCயோடைய மிட் கேப் ஃபண்டு, HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு பேர் போட்டிருப்பாங்க. நீங்க உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினல்களில் ட்ரேடினீங்கன்னா HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல ஒரு 16% பக்கமா ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இதோட ஏயுஎம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு 46,000 கோடி நினைக்கிறேன், 42,000 கோடி, 42,000 கோடி. ஓகே, 42,000 கோடி. இந்த எஸ்பிஐயோடைய ஸ்மால் கேப் ஃபண்டு, ஆக்சஸோடைய ப்ளூ சிப் ஃபண்டு இதெல்லாமே ஓரளவுக்கு 20,000 கோடிக்கு மேலே. ஆக்சஸோடைய ப்ளூ சிப் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 36,000 கோடி அதோடைய ஏயுஎம். கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸுமே ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஸ்மால் கேப் ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு, எல்லா ஸ்மால் கேப் ஃபண்டுகளையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணல, நம்ம முக்கியமான சில ஃபண்டுகளை மட்டும் தான் நம்ம பற்றி பேசிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஐசிஐசி ப்ரொடென்ஷியலோட டெக்னாலஜி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. ஐசிஐசி ப்ரொடென்ஷியல்ஸோடைய டெக்னாலஜி ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த ஃபண்டுமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னா நீங்க ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா 25% ரிட்டர்ன்ஸ். 25% ரிட்டர்ன்ஸ். ஏயுஎம் வந்து 8,500 கோடி தான். 8,500 கோடி தான். இந்த டெக்னாலஜி ஸ்டாக்குகளில் தான் இது ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, 25% பக்கமாக இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட்டபிள் ஃபண்ட்ஸ். ஐசிஐசியோடைய ப்ரொடென்ஷியல் டெக்னாலஜி ஃபண்டு, HDFCயோடைய மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு, அப்புறம் எஸ்பிஐயோடைய ஸ்மால் கேப் ஃபண்டு,
ஆக்சஸ் உடைய ப்ளூ சிப் ஃபண்டு, இதெல்லாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் ரொம்ப முக்கியமான ஃபண்டு. அதே மாதிரி டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நீங்கள் கொடுக்குற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்குகளில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பாண்டுகளில், கவர்மெண்ட் பத்திரங்களில், கவர்மெண்ட்டுடைய பில்ஸில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கார்பரேட் பாண்ட்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸு, இந்த மாதிரியான டெபிட் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதா டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்டாக் மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது, ரிஸ்க் ரொம்ப கம்மி. டெபிட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் சராசரியாக ஒரு 7-8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் நம்ம பார்த்தோம். டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எஸ்டிஎஃப்சியோடைய கார்பரேட் பாண்ட்ஸ் ஃபண்ட்ஸ், எஸ்டிஎஃப்சியோடைய கார்பரேட் பாண்ட் ஃபண்ட் இதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7-8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது ஹிஸ்டாரிக்கலாக. இது கம்ப்ளீட்டாக கார்பரேட் பாண்டில் தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, ஹெச்டிஎஃப்சி கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸில். இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஐசிசியோடைய லிக்விட் ஃபண்டு இதுவுமே ஒரு டெபிட் மியூச்சுவல் ஃபண்டு, ஒரு முக்கியமான ஃபண்டு. இதோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 6-7%, ரொம்ப செக்யூரான ஃபண்டு. ஆக்சுவலாக இதோடைய ஏயும் ரொம்ப அதிகம், 58,000 கோடி. இதே மாதிரி 7-8% ரிட்டர்ன்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஃபண்டுகளில் ஆதித்யா பிர்லாவுடைய சன் லைஃப்னு நினைக்கிறேன். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் கார்பரேட் பாண்ட் ஃபண்டு இதுவுமே கொஞ்சம் நல்ல மியூச்சுவல் ஃபண்டு தான். டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போறீங்க அப்படின்னு சொன்னா 7.5% ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு 20,000 கோடிக்கு பக்கமா ஏயும் இருக்கு. டெபிட் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரொம்ப கம்மி, ஆனால் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப கம்மி. அதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகம், அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரத்தில் கடைசியில் சொல்லுவாங்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு வேகமாக படிப்பாங்கல்ல, அதெல்லாம் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களுக்கு பொருந்தும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏயுஎம், ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து போடுங்க. முக்கியமான 2-3 ஃபண்டுகளை நம்ம பார்த்தோம். டெபிட் ஃபண்டுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபண்டு. டெபிட் ஃபண்டில் இன்னுமே முக்கியமான ஃபண்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா நிப்பான் இந்தியாவுடைய கில்ட் ஃபண்டு, நிப்பான் இந்தியாவுடைய கில்ட் செக்யூரிட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. கில்ட் செக்யூரிட்டி ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபண்டு. நிப்பான் கில்ட் செக்யூரிட்டி ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8-8.5% ரிட்டர்ன்ஸ் தருது ஹிஸ்டாரிக்கலா. அதே மாதிரி அதோடைய ஓவரால் ஏயுஎம்மே கிட்டத்தட்ட 51,000 கோடி. நிப்பான் கில்ட் ஃபண்டு, ஓகே, GILT கில்ட் ஃபண்ட், நிப்பானுடைய கில்ட் ஃபண்ட். இதுவுமே மியூச்சுவல் ஃபண்டுகளில் ரொம்பவுமே முக்கியமான ஃபண்டு டெபிட் ஃபண்டுகளில். இது போக ஹைபிரிட் ஃபண்டு நம்ம ஒன்று பேசணும். முக்கியமான ஃபண்டுகளில் ஹைபிரிட் ஃபண்டும் ஒரு முக்கியமான மியூச்சுவல் ஃபண்டு. ஹைபிரிட் ஃபண்டுனா ஒன்றும் இல்லை, பாதி ஈக்விட்டியே பாதியில் டெபிட்ல போடுவாங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் அது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு. ஸ்டாக்கு பக்கமே போகாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் பாண்டு அந்த மாதிரி டெபிட் ஃபண்டுகளில் போட்டால் அது டெபிட் மியூச்சுவல் ஃபண்டு. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டால் அது ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட் ஃபண்ட்ஸ் காட்டிலும் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும், ஈக்விட்டி ஃபண்ட்ஸை காட்டிலும் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு ஃபண்டாக இருக்கும் இந்த ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதில் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டிஎஃப்சியோடைய பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையெழுத்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு. இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்குமே இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடந்த ஒரு 10 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10-11% அந்த ரேஞ்சுகளில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இதுலேயுமே ஏயுஎம் கிட்டத்தட்ட 51,000 கோடிக்கு மேலே. இதுலேயுமே ஏயுஎம் அப்படிங்கிறது 51,000 கோடிகளுக்கு மேலே. ஸோ எஸ்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் ஒரு முக்கியமான ஃபண்டு இந்த ஹைபிரிட் ஃபண்டுகளில். இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐசிஐசி ப்ரொடென்ஷியல்ஸோட ஈக்விட்டி அண்ட் டெபிட் ஃபண்ட் ஒன்று இருக்கு. ஐசிஐசி ப்ரொடென்ஷியல்ஸோட ஈக்விட்டி அண்ட் டெபிட் ஃபண்டுன்னு இருக்கு. இதுவுமே ஒரு ஹைபிரிட் ஃபண்டு தான். இதோட ரிட்டர்ன்ஸுமே ஒரு 11% அந்த மாதிரி. இதுலேயுமே 20,000 கோடிக்கு மேலே ஏவிஎம் இருக்கு. ஓகே,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதியோடைய ரெக்கார்டிங். நீங்க ஒரு வருஷம் கழிச்சு பார்க்குறீங்கன்னா இது மாறக்கூடும். ஓகே, 11% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. 25,500 வந்து நம்மளுக்கு ஏவிஎம் இருக்கு இந்த தேதியில. இது போக எஸ்பிஐல எடுத்துட்டீங்கன்னா எஸ்பிஐலையுமே ஒரு முக்கியமான ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் இருக்கு. ஓகே, எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டுன்னு பேர். அது எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னு பேர் அதுக்கு. கிட்டத்தட்ட இதோட ரிட்டர்ன்ஸ் 12% லாஸ்ட் 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம்னா. இதோடைய ஏவிஎம்மும் ரொம்ப அதிகம், 55,000 கோடி. இதெல்லாம் முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஏகப்பட்ட ஃபண்டுகள் இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போக நீங்க டேரக்டா இடிஎஃப்கள்லயும் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த பேரை மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது, பட் அதோட ஐடியாக்கள் கொடுத்துருக்கேன், எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்கேன். ஏன்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாதுண்ணா. ஓகே, ஸோ ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ், ஏயுஎம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் கோடு இதெல்லாம் பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டு இது ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. நான் சொல்லக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வருடாந்திர ரிட்டர்ன்ஸ். 12% மாசம் 12% இல்லை, வருஷத்துக்கு 12% அது. ஓகே, அதே மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ல இன்னுமே பேலன்ஸ்டான ஃபண்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கோட்டாக்ல ஒரு ஃபண்ட் இருக்கு. அது கொஞ்சம் நல்ல ஃபண்டு தான். கோட்டாக் ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டுன்னு பேர். கோட்டாக் ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னு பேரு. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 11லேருந்து 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இதுல ஒரு 8,000 கோடி இருக்கு. இது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த ஃபண்டு, கோட்டாக் ஹைப்ரிட் ஃபண்டு. ஹைப்ரிட் ஃபண்ட்ல வேற முக்கியமான ஃபண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதித்யா பிர்லால ஒரு ஃபண்ட் இருக்கு ஆக்சுவலா, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதித்யா பிர்லால பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதோடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 9-10% தான், பட் ஸ்டேபிளா பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு 10,000 கோடி இப்பதான் ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்குது. இதுவுமே கொஞ்சம் பார்க்கலாம், இந்த ஃபண்டுமே கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் முக்கியமான மியூச்சுவல் ஃபண்டுகள் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய. இது போக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுலயே இண்டெக்ஸ் ஃபண்டுகள் இருக்கு தனியா. அதுல ஒன்றும் இல்லை, டாப் 50 கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல யூடிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட், யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட். அது ரிஸ்க் கம்மி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. டாப் 50 கம்பெனிகள் இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி உட்காந்துருவான். எக்ஸிட் லோட் எல்லாம் இருக்காது. ஒரு 12லிருந்து 13% சாலிடா அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். யூடிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே இதுல கிட்டத்தட்ட 8,000 கோடி 9,000 கோடி பக்கமா ஏவிஎம் இருக்கு. இது போக எஸ்பிஐ இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. எஸ்பிஐ உடைய இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று இருக்கு. எஸ்பிஐ உடைய நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னே இருப்பது. இதுவுமே இண்டெக்ஸ் ஃபண்டுகள், இதெல்லாம் பெஸ்ட் ஃபண்டுகள். 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அது நைட் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறதுனால பாதி கண்ணுக்கு தெரியுது, பாதி கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்டு இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபண்டுகள். இது போக வேற இந்தியன் மார்க்கெட்ல முக்கியமான ஃபண்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா செக்டார் வைஸ் ஃபண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிப்பான் இந்தியாவில் ஃபார்மா ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. நிப்பான் இந்தியா ஃபார்மா ஃபண்டு. நிப்பான் இந்தியாவில் ஃபார்மா ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து பார்மாமெட்டிக்கல் செக்டர்ல கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 13% பக்கமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது 5 இயர்ஸாவே. ஒரு 6,000 கோடி ஏவிஎம் இருக்கு. செக்டார் வைஸ்ல போனால் இதில் போகலாம். இன்னொரு செக்டார் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எஃப்எம்சிஜியில் போகலாம். எஃப்எம்சிஜி வந்து ஒரு அருமையான செக்டார். அது எஃப்எம்சிஜி ஃபண்டுகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்எம்சிஜியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஃபண்ட்ஸ், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஃபண்ட், ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் எஃப்எம்சிஜி ஃபண்ட், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 12-13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு 4,000 கோடி ரூபாய்க்கு பக்கமாக ஏவிஎம் இருக்கு. ஓகே, ஐசிசி ப்ரொடென்ஷியல்ல எஃப்எம்சிஜி ஃபண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்குமானா கிடைக்கும். இந்த பிராங்க்லின் இந்தியா ஃபீடரு இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். ஓகே, முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபண்டுனாலுமே ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸு
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, ஏயுஎம்மு, எத்தனை வருஷமா அது இருக்கு, மினிமம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதா பாருங்க. புது ஃபண்ட்லாம் போக வேண்டாம். எவ்வளோ வருஷமா அந்த ஃபண்டு இருக்கு, அந்த ஃபண்டு எந்த கம்பெனி நடத்துது, ஃபண்ட் மேனேஜர் யாரு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து ஃபண்டு செலக்ட் பண்ணுங்க. ஈக்விட்டி ஃபண்டு, டெபிட் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டுகளில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் ஈக்விட்டி ஃபண்டுகளில் போடலாம். இல்லையா நீங்கள் இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டுகளில் போடுங்க. டெபிட் ஃபண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஹைப்ரிட் ஃபண்டு போங்க. இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டுகளில் போங்க. ஈக்விட்டியில், ஹைப்ரிட்டில், டெபிட் ஃபண்டுகளில் முக்கியமான ஃபண்டுகள்லாம் எது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டெபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அப்படிங்கிறது மேஜரான ஃபண்ட்ஸ். இது போக இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸு, ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு, கமாடிட்டி ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா வகையான ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. பட்டு அதெல்லாம் ரொம்ப போய் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஏரியாக்களில் ஸ்டே பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டும் கூட, அதுதான் ஈஸி ப்ராசஸும் கூட. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பணம் சேர்க்குறீங்களா இல்லை சேர்த்த பணத்துக்கு வருமானம் எதிர்பார்க்குறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். பணம் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது எஸ்ஐபி. சேர்த்த பணத்துக்கு வருமானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது எஸ்டபிள்யூபி. அதை தெளிவாக டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுட்டு மூவ் பண்ணுங்க. சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.